ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப பார்க்க போற டாபிக் அல்ஜீப்ரால டைப் 14. ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்ம எது மாதிரி சம்ஸ்லாம் சால்வ் பண்ண போறோம்னா, இப்ப இஃப் எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ, தென் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப், இது மாதிரி சம்ஸ். அப்புறம் இங்க பாருங்க, இஃப் ஏ பிளஸ் ஒன் பை ஏ மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஃபைவ், தென் ஏ மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை ஏ மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மை சால்வ் பண்றதுக்கு நமக்கு என்ன கான்செப்ட் தேவைன்னா, இப்ப இங்க பாருங்க, if x plus 1 by x is equal to 2 னா ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்ம இங்க வேல்யூ புட் பண்ணிக்கலாமா? இப்ப x க்கு 1, இந்த x க்கு 1, இந்த x க்கு 1 னா அப்ப 1 plus 1 by 1 நமக்கு 2 வருமாங்களா? சோ 1 plus 1 நமக்கு ஈக்குவல் டு 2. அப்ப நம்ம வேல்யூ அசியூம் பண்ணது கரெக்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இது மாதிரி இருந்துச்சுன்னா x plus 1 by x is equal to 2 னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ட்ரைட் அவே x க்கு வேல்யூ 1 புட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், if x plus 1 by x is equal to minus 2. ஃப்ரெண்ட்ஸ், இங்க minus 2 இருந்துச்சுன்னா இப்ப நம்ம இந்த x க்கு minus 1 போடுறோம், plus 1 divided by minus 1 போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை சால்வ் பண்ணா minus 1, 1 divided by minus 1, minus 1. ஃப்ரெண்ட்ஸ், இது ஈக்குவல் டு minus 2 அப்ப பாருங்க, minus 2 is equal to minus 2. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இங்க minus 2 இருந்துச்சுன்னா நம்ம x க்கு straight away is equal to minus 1 வேல்யூ வந்து புட் பண்ணலாம். இப்ப சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம், if x plus 1 by x is equal to 2, then find x power 125. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? x plus 1 by x is equal to 2. அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாவே வேல்யூ புட் பண்ணிக்கலாமா? x is equal to 1. ஓகே, அப்போ அவ்வளவுதான், இங்க ஃபைனல் ஆன்சர் 1 power 125. ஃப்ரெண்ட்ஸ், எனி நம்பர் 1 power எனிதிங் வந்து 1 தான். ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் B is our answer. Next sum, if x plus 1 by x is equal to minus 2, then find x power 125. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்க மைனஸ் 2 இருக்காங்க. அப்ப நம்ம என்ன வேல்யூ அசியூம் பண்ணோம்? x is equal to minus 1 அசியூம் பண்ணோம். அப்ப minus 1 whole power 125. ஃப்ரெண்ட்ஸ், மைனஸ் 4 இது வந்து ஆட்ல இருக்கா? பவர் ஆட்ல இருந்துச்சுன்னா நமக்கு மைனஸ் வந்து ரீடைன்ஸ் தான். சோ அப்ப minus 1 வருவாங்க. ஆப்ஷன் D is our answer. Next sum, if x plus 1 by x is equal to 2, then x square plus 1 by x square into x cube plus 1 by x cube. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு x plus 1 by x is equal to 2. அப்ப நமக்கு x is equal to வேல்யூ வந்து 1. ஓகே, அப்ப நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 1 ஸ்கொயர் 1 தான். 1 divided by 1 ஸ்கொயர் 1 தான். ஃப்ரெண்ட்ஸ், அப்ப இங்க 1 plus 1 into கியூபா இருக்காங்க. சோ x 1 cube 1 தான். பிளஸ் அதே மாதிரி 1 divided by 1 cube 1 தான். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ 1 plus 1 2 into 2. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 4 வருவாங்க. ஆப்ஷன் B is our answer. Next sum, if a plus 1 by a minus 3 equal to 5, then a minus 3 whole square plus 1 divided by a minus 3 whole square. ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ணோம். சோ இந்த 5 வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2 3 அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஓகே, அப்ப 2 plus 3 தான் நமக்கு 5. இந்த plus 3 ஈக்குவேஷன் இன்சைடு வந்துச்சுன்னா minus 3. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்ம இது எப்படி எழுதலாம்? a minus 3 plus 1 divided by a minus 3 is equal to remaining 3 அந்த சைடு போச்சுன்னா நமக்கு remaining 2 இருப்பாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்களேன், இந்த மொத்த டேர்மும் நம்மளுக்கு 1க்கு ஈக்குவல். சோ இது வந்து 1 அசியூம் பண்ணிக்கலாம். சோ இந்த டேர்மும் நம்ம 1 அசியூம் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ 1 plus 1 equal to 2. இப்போ ஃபைனலா நம்ம இது எப்படி எழுதலாம்? a minus 3 is equal to 1. அப்ப a ஓட வேல்யூ minus 3 ஈக்குவேஷன் அந்த சைடு போச்சுன்னா பிளஸ் 1 plus 3. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 4 வருவாங்க. இப்ப எங்கெங்கெல்லாம் a இருக்காங்களோ இந்த இடத்துல அந்த இடத்துல 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இப்ப இங்க பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப். சோ 4 a இருக்க இடத்துல இங்க இடத்துல நம்ம 4 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ 4 minus 3 whole square plus 1 divided by 4 minus 3 whole square. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப 4 minus 3 நமக்கு 1. 1 square 1 தான். பிளஸ் அதே மாதிரி 4 minus 3 1. 1 square 1 தான். ஃப்ரெண்ட்ஸ், அப்ப 1 plus 1 2 வருவாங்க. ஆப்ஷன் A is our answer. Next sum, if x plus 1 by x is equal to minus 2 and n is natural number, then find x power 2n plus 1 plus 1 divided by x power 2n plus 4. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு x plus 1 by x is equal to minus 2 வந்துச்சு. அப்ப நம்ம ஸ்ட்ரைட் அவே x ஓட வேல்யூ எவ்வளவு? minus 1. ஓகே, அப்ப இந்த இடத்துல நம்ம minus 1 புட் பண்றோம். சோ minus 1 whole power 2n plus 1
plus 1 divided by minus 1 whole power 2n plus 4. ஃப்ரெண்ட்ஸ் இங்க தான் கான்செப்ட். இப்போ n is a natural number அப்படின்ட்டாங்களா கொஸ்டின்ல. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்றோம். 1 நேச்சுரல் நம்பர்னா நமக்கு 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு எல்லாமே நேச்சுரல் நம்பர். இப்போ n இருக்க இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ அப்ப 2 plus 1 2 into 1 2 2 plus 1 3. அப்ப இது வந்து ஆட் நம்பரா இருக்காங்களா? ஓகே, அப்ப சேம் அதே மாதிரி இப்ப இங்க 1 சப்ஸ்டியூட் பண்ணா இந்த இடத்துல n வந்து நம்ம சப்ஸ்டியூட் 1 தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். சோ அப்ப 2 into 1 2 2 plus 4 6. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல ஈவன் நம்பரா இருக்காங்களா? ஓகே, அப்ப -1 பவர் ஆட்னா நமக்கு -1 தான். பிளஸ் 1 டிவைடட் பை -1 பவர் ஈவன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாசிட்டிவா மாறிடுவாங்க நமக்கு, அப்ப +1 கிடைக்கும். சோ அப்ப -1 +1 ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 0 வருவாங்க. Option D is our answer. Next sum. If a plus 1 by a minus 4 equal to 6, then a minus 3 whole power 7 plus 1 divided by a minus 7 whole power 3. Friends, இப்போ இந்த 6 வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 4 2 னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஓகே, இப்போ இந்த 4 இன்சைடு இருந்தா மைனஸ். சோ எப்படி எழுதலாம்? a minus 4 plus 1 divided by a minus 4 is equal to 2 னு வருமா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 2. அப்ப நம்மளுக்கு இந்த மொத்த வேல்யூ வந்து எவ்வளவு? 1. சோ இந்த மொத்த வேல்யூ வந்து 1. சோ அப்ப a minus 4 is equal to 1. அப்ப a ஓட வேல்யூ -4 அந்த சைடு போச்சுனா +4. சோ 1 + 4 நமக்கு a ஓட வேல்யூ 5 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கெங்கலாம் a இருக்காங்களோ அந்த இடத்துல 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சோ அப்ப 5 minus 3 whole power 7 plus 1 divided by 5 minus 7 whole power cube. 5 minus 3 நமக்கு 2 power 7 plus 1 divided by 5 minus 7 தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு -2 வருவாங்களா? -2 whole cube. சோ அப்ப 2 power 7 ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேல்யூ நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். 2 power 7 னா இங்க 128 வருவாங்க. இது வந்து மைனஸ்ல இருக்காங்க. சோ இது வந்து பவர் வந்து ஆட். மைனஸ் பவர் ஆட் வந்து மைனஸ். அப்ப 1 minus divided by 2 cube-னா நமக்கு 8. ஃப்ரெண்ட்ஸ் இத சால்வ் பண்ண ஒரு ட்ரிக் இருக்கா? சோ இதுல 128ல 1 சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுனா 127 வரும். இதுல சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுனா 8 minus 1 7. So 7 divided by 8. Friends, நமக்கு option C is our answer. Next sum. If x plus x by 6 plus 6 by x is equal to -2, then find x cube. Friends, இப்ப நம்மளுக்கு இங்க -2 இருக்கு. அப்ப நம்மளுக்கு இந்த மொத்த டேர்மோட வேல்யூ எவ்வளவு? -1 அஸ்யூம் பண்ணிக்கணும். இந்த மொத்த டேர்மோட வேல்யூ -1. சோ அப்ப நம்ம இது எப்படி எழுதலாம்? x divided by 6 is equal to -1 எழுதலாமா? இந்த 6 அந்த சைடு போச்சுனா மல்டிப்ளிகேஷன். அப்ப x is equal to -6. ஃப்ரெண்ட்ஸ் இங்க x cube. அப்ப -6 whole cube. சோ பவர் வந்து ஆட்ல இருக்காங்க. மைனஸ் வந்து ரீடைன் ஆயிடும். 6 கியூப்னா நமக்கு 216. ஃப்ரெண்ட்ஸ் -216. ஆப்ஷன் B is our answer. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அதே தான். இப்போ இந்த 6 by x எடுத்தாலுமே நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ இங்க பாருங்க. 6 by x is equal to -1 அஸ்யூம் பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போ இந்த x அந்த சைடு போச்சுனா அப்ப 6 into -6 வரும். நமக்கு தேவை x ஓட வேல்யூ. அப்ப இந்த மைனஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணா -6 is equal to x. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எடுத்தாலுமே நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட் சம். If a plus b plus 1 by a plus 1 by b equal to 0 and a plus 1 by a into b plus 1 by b equal to -4, find a power b plus b power a. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல -4 இருக்கு. அது வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2 into -2 னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்காங்க. அப்ப இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் நம்ம கொண்டு வரணும். 2 into -2 நமக்கு -4. அப்ப நம்மளுக்கு இந்த a plus 1 by a இருக்க இடத்துல நம்ம 2 அஸ்யூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி b plus 1 by b இருக்க இடத்துல நம்ம -2 வேல்யூ புட் பண்ணிக்கலாம். இப்ப a plus 1 by a equal to 2 னா அப்ப நம்ம a ஓட வேல்யூ எவ்வளவு? 1. b plus 1 by a equal to -2 னா அப்ப b ஓட வேல்யூ எவ்வளவு? -1. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் நமக்கு ஆன்சர். இப்போ எடுத்து இந்த ரெண்டு ஆன்சர் பாருங்க. இந்த ஈக்குவேஷன் கூட செக் பண்ணிக்கலாம். சோ நம்மளுக்கு a plus 1 by a ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2. b plus 1 by a ஓட வேல்யூ -2. சோ ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணா 0 வருதா? ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா -4 வராங்களா? அப்ப நம்ம எடுத்த வேல்யூ கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் அப்படியே அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ இப்போ நம்மளுக்கு a power b plus b power a.
ஸோ நமக்கு ஏனா 1 1 பவர் -1 பிளஸ் -1 பவர் 1. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 1 பவர் எனிதிங் வந்து 1 தான். ஸோ நமக்கு 1 வருவாங்க. இந்த இடத்துல -1 பவர் 1 பவர் வந்து ஆன்ல இருக்காங்கன்னா நமக்கு மைனஸ் வந்து ரீடைன்ஸ் த வேல்யூ, அப்போ -1. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு 1 -1 0 வருவாங்க. ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். if x plus 1 by x plus 1 equal to 1, then x plus 1 whole power 5 plus 1 divided by x plus 1 whole power 5. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு x plus 1 தேவை, இந்த இடத்துலயும் 1 தேவை. அப்ப இந்த இடத்துல பிளஸ் 1 ஆட் பண்ணா ஈக்குவேஷன் அந்த சைடையும் பிளஸ் 1 ஆட் பண்ணுமா? சோ அப்ப நம்மளுக்கு எப்படி வருவாங்க? x plus 1 plus 1 divided by x plus 1 is equal to 2. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நமக்கு இந்த மொத்த டேர்மோட வேல்யூ 1 ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாமா? ஓகே, சோ அப்ப நம்மளுக்கு x plus 1 ஓட வேல்யூ வந்து 1. அவ்வளவுதான், இந்த வேல்யூ எடுத்து இங்க புட் பண்ணலாம். x plus 1 ஓட வேல்யூ வந்து 1 1 power 5 plus 1 divided by 1 power 5. ஃப்ரெண்ட்ஸ் 1 power anything வந்து 1 தான். சோ அப்போ 1 plus 1 நமக்கு 2 வருவாங்க. ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.